ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த சனியுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் போய் தேவையில்லாமல், இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஃபங்க்ஷன் 6 மணிக்கு ஆரம்பிக்குது, 8 மணிக்கு முடியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 6 மணிக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. ஷார்ப்பாக 8 மணிக்கு கிளம்பி வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு நிமிஷம் கூட நின்று அங்கே ஒரு வைப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கௌரவமாக தான் இருப்பாங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் சனி இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் கொடுப்பார், கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. அதே போல் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு சண்டையே இருந்தால் கூட அது இத்துணுண்டு கூட வெளியே போகாமல் சத்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஒரே செவராக தான் இருக்கும், அந்த பக்கம் இன்னொருத்தங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னே தெரியாது. உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே அழுதுட்டு இருந்தால் கூட கதவை தட்டினாங்கன்னா அப்படி தொடச்சிட்டு போய் சிரித்த முகமாக கூப்பிடுவாங்க. அப்போது அவ்வளோ நல்லா இவங்க வாழ்கிறாங்க அப்படி தான் அவங்க நினச்சிப்பாங்க பக்கத்தில். அதே போல் பண விஷயங்கள்லையும் அப்படி தான். இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே பணப்பற்றாக்குறை காரணமாக பிரச்சனை இருந்தாலும் அது இத்துணுண்டு கூட வெளியே தெரியாமல் பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ ஒரு கௌரவமாக அவங்கள நடத்திகிட்டே போவாங்க. அதே போல் ஆரோக்கியம், ஏதோ ஒரு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறத கூட அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறத கூட கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவாங்களோ தவிர எங்கள் உடம்பு முடியல அது என்னன்னு கேட்பாங்கல்ல, உடம்புக்கு என்னாச்சு அது அவங்களுக்கு பிடிக்காது சொல்கிறதுக்கு. எப்படி கெத்தாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால உடம்பு முடியல அப்படிங்கிறத கூட அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே போல் அவங்களுக்கு உடம்பு முடியாமல்லாம் போகாது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் வேணால் வருமோ தவிர ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனையும் இவங்களுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருமணத்துக்கு காத்திருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை செஞ்சால் கூட இவங்களுக்கு பண வரவு அப்படின்றது வராது. அது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு கஷ்டம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் பணம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதாவது ஒரு செக் போட்டிருக்குங்க, இன்னும் அதுக்கு பணம் வரல, நான் பில் அனுப்பிட்டேன், எனக்கு இன்னும் செக்கு வரல அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. பணத்தை போய் அதாவது கேட்கறது கூட ஒரு கௌரவம் குறைபாடு அப்படின்னு நினச்சிட்டு வர்றப்போ வரட்டும், அவங்களே கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துப்பாங்களோ தவிர போய் பணம் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி கேட்கவே மாட்டாங்க. அதே போல் ஒரு அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க, ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுத்துடணும். அப்போ தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு செலவுகள் இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கலனாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலனா கூட இவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களாவே இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கிக்குவாங்களோ தவிர எங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது கொண்டு வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு கௌரவத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறனால பணம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கைக்கு சேராது ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. இப்போது கரெக்டாக நேரத்துக்கு சம்பளம் கொடுக்குற நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த மாதிரி இல்லாத நிறுவனங்கள், ஒரு டைம் அந்த பில் ஆனால் தான் பணம் கொடுப்பேன், சேலரியே அப்போ தான் வரும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதே போல் தான் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி. தொழிலில் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அவங்க கையில் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ செக் அனுப்புகிறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்களோ தவிர கூப்பிட்டு கேட்கவே மாட்டாங்க. அதே போல் ஒரு வியாபாரியாக இருக்கார் அப்படின்னா ஒரு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நாங்கள் இந்த வாரத்தில் பணம் அனுப்பிடுறேன்னு சொல்கிறாங்கன்னா சரிங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஏமாந்து போக மாட்டாங்க. ஏமாறுறவங்க கிடையாது. தெரியாதவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு சரி பரவாயில்ல அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், எப்போ வேணாலும் அந்த பணம் வந்துடும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க போய் கேட்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அதை சிரமத்தை தான் அனுபவிச்சுக்குவாங்களோ தவிர
கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் நிற்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூச நட்சத்திரக்காரங்கள் அவ்வளோ கெத்தாக தான் நடந்துக்குவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.